திரு பிரகாஷ் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இந்த தங்களுடைய சின்னத்தை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கணும், ரெட்டையில நேரடியாக களமிறங்கணும், சூரியன் நேரடியாக களமிறங்கணும் அப்படிங்கிறது ஒரு 170 தொகுதியில் 2 கட்சியுமே அதை சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தாட் ப்ராசஸ் என்ன சார், வியூகம் என்ன? அதாவது பல தொகுதிகளில் கூட்டணி கட்சியை இவங்க களமிறக்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஏவாவேலு தொகுதியில பாஜகவை களமிறக்கியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஜெயலலிதா இருக்கும்போது KN நேரு தோக்கடிக்க முடியாதா அப்படின்னு கேட்டாங்க மேடம். ஆனா அந்த KN நேருவை தோக்கடிக்கிறதுக்காக ஜெயலலிதா மேடம் களமிறக்கின ஆள் மரியம் பிச்சை. மரியம் பிச்சை KN நேருவை எதிர்த்து ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு விபத்துல மறைந்து போனாரு. அதுதான் ரெட்டை இலைக்கும் கூட்டணி கட்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அந்த மாதிரி தான் இப்போ ராஜேந்திர பாலாஜி அங்க ஜான் பாண்டியனை ராஜபாளையத்துல களமிறக்குறாரு. அங்க முழுக்க அங்க நிக்கக்கூடிய அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா KKSSR, தங்கம் தென்னரசு, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப லைட்டான கேண்டிடேட் அங்க பிளேஸ் பண்றாங்க. ஏன் ராஜேந்திர பாலாஜி KKSSRயோ இல்ல தங்கம் தென்னரசையோ எதிர்த்து ஏன் களம் கொண்டு இருக்க முடியாது? நத்தம் தொகுதியில இப்போ நத்தம் விஸ்வநாதனை எதிர்த்து ரொம்ப வீக்கான ஒரு அலையன்ஸ் கேண்டிடேட் தான் போடுறாங்க. இந்த மாதிரி 14 தொகுதிகளில் ரொம்ப வீக்கான அலையன்ஸ் கேண்டிடேட் கொண்டு வந்தாங்க. ஏவா வேலுவை எதிர்த்து திருவண்ணாமலையில அஸ்வத்தாமன் அப்படின்னு ஒரு பிஜேபி கேண்டிடேட்டை கொண்டு வர்றாங்க. ரிலேட்டிவ்லி ரொம்ப புவர் கேண்டிடேட். ஏவா வேலுடைய வலு என்னன்னு தெரியும், ஏவா வேலுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியும், எல்லாத்தையுமே காலி பண்ணி கொண்டு வராங்க. இங்க இவங்க பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வெற்றிகரமான தோல்விக்கு தயாராகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் எழும்புது. அது எப்படி வெற்றிகரமான தேர்தல் நிப்பாங்களா? இல்ல, ஆமாங்க, அது ஒரு வெற்றிகரமான ஒரு தோல்வியா வரலாம் இல்லையா? அந்த மாதிரிதான் செம்மல வெற்றிகரமான தோல்வினா ஓரளவுக்கு நம்பர் வாங்கிட்டு தோக்குறது தான் வெற்றிகரமான தோல்வி இல்ல. பட் அத அப்படி ஒரு பிளான போடுறதுனால என்ன லாபம் அவங்களுக்கு? அவங்களுக்கு தோக்குறது உறுதி ஆயிடுச்சு மேடம். அதனால அந்த இருக்கிறத காப்பாத்திக்கலாம் நம்பிக்கை இல்லாம இருக்காங்க. இருக்கிறத காப்பாத்திக்கலாம். இப்போ வைகை செல்வன் இல்ல, செம்மலை இல்ல, தனபால் இல்ல. தனபால் அந்த அவினாசி தொகுதியில 2 முறை ஜெயிச்சவரு. அந்த அவினாசி பிஜேபி அதிமுகவுடைய தொட்டில் பிஜேபியில முருகனுக்கு கொடுத்திருக்காங்க. அது அப்கோர்ஸ் முருகன் நல்ல கேண்டிடேட், மத்திய அமைச்சரா இருக்காரு, அவர் இறங்கி நின்று ஃபைட் பண்றாருன்னு வைங்களேன். ஆனாலும் பிஜேபி அந்த தொகுதியே எம்ஜிஆர் மதுரை வீரனா பார்த்து அருந்ததியர் மக்கள் பெரிய அளவுக்கு நின்ன தொகுதி. அதே மாதிரி மாமன்னன் ஒரு படம் வந்திருக்கு, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அது அந்த தொகுதியில நடந்த கதை. அதுல கதாநாயகன் நம்ம தனபால். அந்த தனபால டோட்டலா புறக்கணிக்கிறாங்க. அதுக்கு பதில் முருகனுக்கு அங்க குடுக்கறாங்க. அது எந்த வகையில கரெக்ட் அப்படின்றது புரியல. உங்களுக்கு இந்த பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா அவங்க அதிமுக நின்னா ஜெயிக்கலாம். ஜெயிக்கக்கூடிய தொகுதி 2 தடவை அதிமுக ஜெயிச்சிருக்கு பெரம்பூர்ல. பெரம்பூர்ல நிக்கிற வேட்பாளர் பேர் உங்களுக்கு விஜய் நின்னாலும் அதிமுக ஜெயிக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க ஃபைட் பண்ணாம வெறும் 150 உறுப்பினர்கள் ஸ்ட்ரெங்த் மட்டும் வச்சிருக்கிற பாமக வகாலா இருக்கிறாங்க. போன முறை சேப்பாக்கத்துல இருக்கிறாங்கல்ல சார், அந்த மாதிரி தானே? அதேதான். அதே அங்க இறக்குன செட்டப் செஞ்ச அதே ஆளு ஆதவ் அர்ஜுன் தான் இந்த செட்டப்புக்கும் இறங்குறாரு. வேற கேம்ப் தான் மாறி இருக்காரு ஆளு. அதே ஆளு
ஆள் அதேதான், ஸ்டாண்ட் தான் இல்ல, அவர் மாறி இருக்காரு, but ஆதவ அர்ஜுன். நான் ரொம்ப ஜென்யூனா கேக்குறேன். நம்ம வந்து இதை விளையாட்டா பேசுறோம், இது வந்து செட்டப், இது வந்து செட்டிங் பண்ணிட்டாங்க இப்படியா அப்படியான்னு. எதிர் துருவங்களாக நிற்கக்கூடிய ரெண்டு கட்சிகள் உண்மையிலே இதெல்லாம் செய்வாங்களா என்ன? நான் வந்து உங்க தொகுதியில வீக் கேண்டிடேட் போடுறேன், உங்க உதயநிதி ஜெயிக்கட்டும், எங்களுக்கு வந்து இவர் ஜெயிக்கட்டும், வேலுமணி ஜெயிக்கட்டும், நாங்க இப்படி பண்ணிக்கிறோம், இது வந்து நம்புற மாதிரியா இருக்கு? ராஜேந்திர பாலாஜி வந்து விருதுநகர் முழுக்க வந்து பண்ணியிருக்கிற ஒர்க் அதுதான் ஏடிஎம்கே காரங்களே சொல்றாங்க. ஓஹோ, முழுக்க 2 மினிஸ்டரோட சேர்ந்து இததான் அவர் பண்ணியிருக்காருன்னு ஏடிஎம்கேல இருந்தே எனக்கு நிறைய போனு. கேகேஎஸ்எஸ்ஆருக்கும் இவருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கா? கேகேஎஸ்எஸ்ஆர் தங்கம் தென்னரசுக்கும் ராஜேந்திர பாலாஜிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங். தங்கம் தென்னரசு நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து போட்டி போடுறதுல பெருமை உடையது அப்படின்றாரு. ஆனா போட்டி யாரை எதிர்த்து? சக்கரபாணி 6 முறை ஜெயிச்ச ஆளு. ஒட்டஞ்சத்திரம் வந்து சக்கரபாணி 6 முறை ஜெயிச்ச ஆளு. அவரை எதிர்த்து தமிழ் மாநில காங்கிரஸ்ல யார போட போறீங்க? எங்க யார போட்டாலும் அவர் வந்து அந்த விடியல் சேகர்னு வச்சுக்கோங்களேன், ரைட்டு. ஒட்டஞ்சத்திரம் எப்படிப்பட்ட தொகுதி, எங்க இருக்கக்கூடிய தொகுதி? விடியல் சேகர் எனக்கு தெரிஞ்சு ஈரோடுகாரரு, அவரு திண்டுக்கல் பக்கத்துல இருக்க ஒட்டஞ்சத்திரத்துக்கு போவார் அவரு. அது ஒரு டப்பி ஃபைட் மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி நீங்க ஐஜேகே வந்து சிவசங்கரை எதிர்த்து போட்டி போடுது மேடம். ஆமா ஆமா, ஐஜேகே. ஆனா ரெட்டல தான். குன்னம்ல. ஆனா ரெட்டல தான். மைக் இல்லையா? குன்னம் ரெட்டல தான். ஆனா அப்படியே மாறி ரெட்டல போட்டி போட்டோம். ஆனா ரெட்டையில கிடையாது, அவரு வந்து சொந்த சின்னத்துக்கு தான் வர்றாரு. மைக் ஐஜேகே. ஓகே, மைக்கு மைக்கா கரும்பு விவசாயியா ஏதோ ஒண்ணு இல்ல, மைக் சொன்னாரு. ஆக நீங்க வந்து எதிரிகளோட சண்டை போட வேண்டிய ஸ்டேஜ்ல நீங்க வந்து சரணாகதி, சண்டைக்கு முன்னாடியே சரணாகதி அடையறீங்கன்னா, இப்போ நீங்க வந்து நான் அப்படியே திருப்பி கேக்குறேன், நோக்கி தானே போறீங்க. நான் அப்படியே திருப்பி கேக்குறேன். நீங்க அதிமுக வேட்பாளர் பட்டியலை பார்த்துட்டு சரணாகதின்றீங்க, திமுக பட்டியலையும் பார்த்தா தானே தெரியும் அவங்க எதெல்லாம் கூட்டணிக்கு கொடுத்துட்டாங்க, அவங்க இன்னும் தொகுதி பங்கீடு எந்தெந்த தொகுதி கொடுத்தாங்கன்னு தெரியாது. இப்ப திமுக பெரம்பூர்ல யார போடுறாங்கன்னு அதே கேள்வி வரும்ல. திமுக எடப்பாடி தொகுதியில யார போடுறாங்கன்னு கேள்வி வரும்ல. திமுக வந்து குமாரபாளையத்துல யார போடுறாங்க, விராலிமலையில யார போடுறாங்கன்னு கேள்வி வரும்ல. அதான் மேடம், திமுக வந்து பெரம்பூர்ல வந்து அங்க இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏவை தான் ஆர்டி சேகரை தான் போடுறாங்க திமுக. எனக்கு கிடைக்கக்கூடிய சோர்ஸ் இன்ஃபர்மேஷன்ல சொல்றேன், திமுக வந்து ஆர்டி சேகரை தான் போடுறாங்க. கடந்த காலங்கள்ல கூட்டணி கட்சிகள்லாம் நின்ன தொகுதி தானே, கம்யூனிஸ்டுகள் நின்று ஜெயிச்சிருக்காங்க பெரம்பூர்ல. அது அதிமுக கூட்டணியில எஸ்கே மகேந்திரன், அதிமுக கூட்டணியில எஸ்கே மகேந்திரன் நின்னு ஜெயிச்சிருக்காரு. சவுந்தரராஜன் கூட ஜெயிச்சிருக்காரு. இப்ப என்ன கேளுங்க, இதுல என்ன பாலிடிக்ஸ்னா, தலித் கான்சென்ட்ரேட்டட் தொகுதி, தலித் ஒரு காலத்துல எஸ்சி தொகுதியா இருந்து இப்ப மாற்றப்பட்ட தொகுதி. தலித் மக்கள் வந்து பாமகக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அந்த வாக்குகளை வந்து அதிமுக அப்படியே தூக்கி விஜய் கிட்ட கொடுக்குது. விஜய் கிட்ட சரணாகதி, விஜய் ஜெயிக்கணும், அது வந்து பிஜேபியோட அஜெண்டா. விஜய் ஜெயிக்கணும் அதிமுகவுடைய அஜெண்டா. இந்த அஜெண்டால இவங்க வந்து பெனிட்ரேட் பண்ணி போறாங்க. இது வந்து தோல்வியை ஒத்துக்கிற விஷயமா இல்லையா? ஓகே, நான் திரு விஷ் லிஸ்ட்ல பாமக வந்து பெரம்பூர் தொகுதியே கேட்கல. திடீர்னு பெரம்பூர் தொகுதியில வந்து பாமக உள்ள கேப்போம். அங்க சிபிஎம்க்கு வலுவான ஸ்தாபனம் இருக்கு. சிபிஎம் வலுவான ஸ்தாபனம் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து பெரம்பூர். சிபிஎம்க்கு சிபிஎம்க்கு வலுவான ஸ்தாபனம் இருக்கு. சிபிஎம் எம்எல்ஏ இருந்த இடம். ஆனா அதிமுகவுக்கு அதை விட வலுவான ஸ்தாபனம் இருக்கு. பாமகவுக்கு ஏன் இவங்க கொடுக்கறாங்க? கேப்போம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா
செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட். இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.